அனைவருக்கும் வணக்கம். எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அட்சய லக்ன பദ്ധதியோட ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து. அட்சய லக்ன பദ്ധதி அப்படிங்கிற ஜோட முறையில் நாம் நம்முடைய பிறப்பு கால லக்னத்திலிருந்து இன்றைய வயதின் லக்னம் அப்படிங்கிற அட்சய லக்னத்திலிருந்து நாம் பலன் பார்க்கும் பொழுது நமக்கு பலன்கள் துல்லியமாக வரும். காசிக்கு போகும் சந்நியாசி இதை நீ யோசி அப்படின்னு ஒரு நடிகர் திலகம் எம்ஜிஆரும் நாகேஷாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. அதாவது இல்லறம் அப்படிங்கிறத ஒரு சில கஷ்டங்கள் வரும்பொழுது குடும்ப வாழ்க்கையை விட்டுட்டு துறவரமாக போகணும் அப்படின்னு ஒரு சிலர் முற்படுவதும், இந்த மனைவி தான் நமக்கு பிரச்சனை இருக்கிறாங்க, பேசாமல் நம்ம அவங்களை விவகாரத்தை பண்ணிட்டு வேறொரு பெண்ணை திருமணம் முடிச்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிற ஒரு சிலர் உண்டு. அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம். ஆணாக இருக்கிறவங்க எப்போ நம்மளுக்கு கிடைச்ச மனைவி சரியில்லாமல் ஆகிட்டாங்க, நம்ம அவங்களை விவகாரத்தை பண்ணிட்டு அடுத்த மனைவியை தேர்ந்தெடுப்போம், இரண்டாம் தார மனைவியை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு நினைக்கும் பொழுதும், ஒரு மணமகளாக இருக்கிறாங்க, கணவன் மனைக்கெல்லாம் இல்வாழ்க்கை கசக்குது, இந்த மணமகன் வேண்டாம் அவங்க விவகாரத்தை பண்ணிட்டு நம்ம வேற ஒரு மன வாழ்க்கையை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு நினைக்கிற சமூகம் இப்போ உள்ள சமூகம். அப்படி இருக்கும் பொழுது அவருடைய சுய ஜாதகம் அப்படிங்கிறது அந்த இரண்டாம் தார திருமணம் சார்ந்த லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். அதை தெரிஞ்சால் நம்மளுக்கு ரெண்டாம் தார திருமணம் தேவையா இல்லை முதல் தாரத்து ஆளுடைய நம்ம குடும்ப வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டு செல்வதா அப்படிங்கிறது புரிய முடியும். இது மக்களுக்கு புரிகிற ஒரு எளிய உதாரண ஜாதகம். பிறப்புகால லக்னம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய விருச்சிகம் காலப்புருஷனுக்கு 8ஆம் வீடு, பிரச்சனையிலேயே வாழணுங்கிற தன்மை. சரிங்களா? காலப்புருஷனுக்கு 8ஆம் வீடு. இன்றைய அட்சய லக்னம் வயதின் லக்னம் 41 வயசு. அட்சய லக்னம் எங்கே போகுதுன்னா நம்மளுக்கு மீனம் போகுது, ரேவதி 3 போகுது. நவம் சுப்புள்ளி எங்கே தொட்டு செல்லும்? D9 அப்படிங்கிறது 12ஐ தொட்டு செல்லும். சரிங்களா? எதிர்பாராத கிரகங்கள் பிரச்சனைகள் போகக்கூடிய காலம். சரிங்களா? இப்படி இருக்கும் பொழுது இவர் இந்த லக்னம் போகும் பொழுது இவர் 2011 திருமணம் முடிச்சிட்டாருங்க. அந்நேரம் போன லக்னம் இந்த லக்னம். சரிங்களா? இப்போ வயதின் லக்னம் அப்படின்னு அட்சய லக்னம் எங்கே போகுது? மீனத்தில் போகுது. 2ஆம் அதிபதியாக இருக்கின்ற நம்முடைய செவ்வாய் பகவான் 11ஆம் வீட்டில் வீட்டு இருப்பதனால இவங்களுக்கு இருதார ஜாதக யோக அமைப்பு இருந்தது. எப்படி? இருதார ஜாதக யோக அமைப்பு 2ஆம் அதிபதி 11. சரிங்களா? அதனால பார்த்தீங்கன்னா அந்த லக்னம் ஆரம்பிச்சோன்னே இவருக்கு மன வாழ்க்கை காசாகுது, குடும்பத்தை விட்டு விலகி ஓடி போயிடுறாரு. திரும்ப அங்கே ஒரு மன வாழ்க்கையை வெளியூர் போன இடத்துல ஒரு மன வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறாரு, திருமணம் முடிச்சிட்டாரு, அங்கேயும் தாம்பத்தியம் பண்ணி ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டாரு. இப்போ அந்த 2ஆவது மனைக்கு இவருக்கு மனப்பூறுதல் சரியாயிடலாம், பிரச்சனைகள் கழுத்து அப்படியா நிற்கி. சரிங்களா? அப்புறம் ஏன் அப்படின்னோம்னா 11 அப்படின்னா நம்மளுடைய ஆசிரியர் இருந்துட்டு போடும்படியா 2ஆம் தாரத்து மனைவியை பார்க்கணும்னா 11ஆம் இடத்தை பாருங்க அப்படின்னா, இந்த 11ஆம் இடத்திற்குரியவர் யாருன்னா சனி பகவான் அட்சய லக்னத்திற்கு 8ல். அப்போ நான் 11 அப்படிங்கிற 2ஆம் தாரம் சார்ந்த விஷயங்கள் ஜாதருக்கு வேப்பங்காயா கசக்குது 8ல். ஆனால் 11ஆம் அதிபதியாக இருக்கின்ற சனி பகவான் 11க்கு 10ல். இப்படி 2ஆம் தர மனைவியும் அதிகமான அழுத்தங்களுக்காக, எதன் காரணமாக? இவருடைய செயல்பாடுகளின் காரணமாக. இயங்குகின்ற நட்சத்திரம் யாரு அப்படின்னா ரேவதிங்கிற புதன் பகவான் 9ஆம் இடங்கிற பாக்கியத்தில் இருக்கிறாரு. 4ஆம் இடம் அப்படிங்கிற சுகஸ்தானத்திற்கு 6ஆம் வீட்டில். சரிங்களா? சுகங்கள் தடைப்படுது, சொத்துக்கள் சார்ந்த கடன் உருவானுங்கிற தன்மை. சரிங்களா? இயங்குகின்ற லக்னாதிபதி யாரு? குரு பகவான் 1-10க்குரியவர் 10ல் இருக்கிறதுனால அவருக்கு அதீதமான அழுத்தங்கள் இருக்கிறங்கிற தன்மை. அப்படின்னா இந்த லக்னம் முடியும் பொழுது செவ்வாய் அப்படிங்கிற 2ஆம் அதிபதி ஆகி 9ங்கிற பாக்கியாதிபதியாகவும் ஆகி 11ல் நல்ல இருக்கிறாரு. அப்பனா இவருக்கு நல்லா தான் இருக்கணுங்கிற தன்மை தற்சமயம். ஆனால் இவருடைய இயக்கங்கள் சரியில்லாத காரணத்தினால 8ஆம் அப்படிங்கிற இடத்துல சனிபான் வீட்டு இருக்கிறனால இவருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்னு எழுது. எது சார்ந்த விஷயத்தில்? 2ஆம் மனைவி சார்ந்த விஷயத்தில். அப்படின்னா நம்ம என்ன செய்ய முடியும்? 2ஆம் தரத்து மனையை விட்டுட்டு 3ஆம் தரம் மக்களாக முடிச்சு ஓடிடலாமா அப்படின்னா முடியாது. அப்படின்னா அடுத்த லக்னம் நகலணும். சரிங்களா? அடுத்த லக்னம் நகலும் பொழுது 11ஆம் அதிபதி யாருன்னா சனிமன் ஆயிடுவார். இந்த அட்சய லக்னத்துக்கு 7ல் இருக்கிறாரு. அப்படின்னா அந்த நேரத்தில் இவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். ஆனால் இதே நேரத்தில் 1-8க்கு ஆதிபத்தியம் பெற்ற நம்முடைய செவ்வாய் 10ஆம் வீட்டில் இருக்கிறனால, சரிங்களா, 2ஆம் தாரம் மனைவி சார்ந்த விஷயங்கள் நல்லபடியாக இருக்கும் 10 ஆண்டு காலங்கள் இல்லைங்களா. இருந்தாலும் அவருக்குள்ள மனசுக்குள்ள ஒரு ஐயம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம திருப்தியற்ற ஒரு 2ஆம் தார மனைவியை தேர்ந்தெடுத்துட்டோமோ, இதோட ஒரு பெட்டர் சான்ஸ் ஒன்று பார்த்துருக்கலாமோ, சூஸ் த பெஸ்ட், செலக்ட் த பெஸ்ட்டுங்கிற மாதிரி
நம்ம இன்னொன்று பெஸ்ட்டாக பார்த்துக்கலாமோ, நம்ம கோட்டை விட்டோமோ அப்படிங்கிற ஆழ்ந்த சிந்தனை அப்படிங்கிறது இவருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா 3ஆம் பாவம், 7ஆம் பாவம், 11ஆம் பாவம் ஒன்றுக்கொன்று தொடர்பு கொண்ட பாவகங்கள். நம்முடைய ஆசிரியர் சொல்லுவாங்கல்ல, 3ங்கிற தைரியம் வேணும் அப்படின்னா மனைவின் துணை வேணும். சரிங்களா? மனைவியின் மூலமாக சந்தோஷம் அனுபவிக்க முடியும். சரிங்களா? அப்புறம் இந்த 3ஆம் பாவமும் பாதிக்கப்படும், 7ஆம் பாவம் பாதிக்கப்படும், 11ஆம் பாவம் பாதிக்கப்படும். இது நிறைய பேருக்கு தெரியாது. 7ஆம் பாவம் அப்படிங்கிற முதல் மனைவி ஸ்தானம் பாதிக்கப்பட்டா 2ஆம் தாரம் அப்படிங்கிற 11ஆம் பாவம் பாதிக்கப்பட்டோம். சரிங்களா? இவங்க எடுத்து செய்கின்ற அனைத்து முயற்சியுமே தோல்வியில் தான் முடியும். சரிங்களா? சொல்லுவாங்களா 1, 5, 9 மூன்றும் ஒன்றுக்குள்ள சம்மந்தம் கொண்டோம்ல. 2ஆம் இடம் 10ங்கிற தொழில் ஸ்தானம், 6ங்கிற கடன் ஒன்று கொண்டு சம்மந்தம் கொண்ட பாவங்கிறோம்ல. அது போல இந்த 3 பாவங்களும் ஒன்று கொண்டு தொடர்பு கொண்ட பாவங்கள். அப்போனா முதல் மனைவி பிரச்சனையாக இருக்குன்னு 2ஆம் தரம் முடிக்க போனால் அங்கேயும் பிரச்சனை தான் வரும். அப்போனா நம்ம சுய ஜாதகம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி பார்த்துக்கணும். இவருடைய ஜாதகத்தில் முதல் மனைவி ஸ்தானமும் சரியில்லை, 2வது மனைவி ஸ்தானமும் சரியில்லை, முதல் மனைவியை விட்டு பிரிஞ்சுட்டாரு, 2ஆம் மனைவியோட சேர்ந்து வாழ்றாரு, நிம்மதி இல்லை. அப்போனா அடுத்த லக்னம் மாறணும். ஏன் இவருக்கு இந்த இருதார யோகம் வந்தது? திருமணம் முடிக்கும்போது கும்பலக்கணம், இன்றைய அட்சய லக்னம் மீனமாக போகுது. அவருக்கு 2ஆம் மனைவி இருக்கிற செவ்வாய் 11 விட்டு இருந்தாரு, 11ஆம் மனைவி சனி 8ல் இருந்தாரு. பிரச்சனைகள் ஆயிடுச்சு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிற இடத்துல அவருக்கும் இன்னொரு மனைவிக்கும் ஒரு புரிந்துணர்வு மறைமுகம் கிடைத்து அதுக்கப்புறம் திருமணம் பண்றாரு. ஏன்? 11ஆம் அதிபதியா இருக்கின்ற நம்முடைய சனி பகவான் 8 அப்படிங்கிற மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறனால இவர் மறைமுக வாழ்க்கை வாழணுங்கிற பிராப்தம் அப்படியே கொண்டு போயிருக்கலாம். அது திருமணம்னு கொண்டு போன பொழுது அங்கே என்ன சிக்கலாயிருச்சு, அது முறைப்படியான 2ஆம் தர திருமண வாழ்க்கையாக மாறுது. கருத்து வேறுபாடு ஹெவியாக கிளாஷ் ஆகுது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்புறம் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு சில நேரங்களில் இந்த பிரபஞ்சம் அனைவருக்குமே ரூபா காயினில் ஒரு பக்கம் இருப்பது போல, எப்படி ஒரு பக்கம் ராஜா இருக்காரு, ஒரு பக்கம் பூ இருக்கு. அப்போனா ஒரு நல்வாழ்க்கை அப்படின்னு ஒன்று உண்டு, ஒரு மறைமுக வாழ்க்கைங்கிறது உண்டு அப்படின்னா உணர முடியும். அப்புறம் இந்த பிரபஞ்சம் நம்ம அப்படிதான் இயங்குது அப்படிங்கிறதும். அட்சய லக்னத்திற்கு நம்ம இன்றிலிருந்து பலன் பார்க்கும் பொழுது நமக்கு பலாபங்கள் துல்லியமாக வரும். அப்புறம் இவருக்கு நம்ம சொன்ன ஆறுதல் என்ன, D9 அப்படின்னு 12 தொட்டு செல்கிற காலங்கள், அதிகமான அலைச்சல்கள், உறக்கமின்மை வரணுங்கிற தன்மை, 12ங்கிற தான் தொட்டு செல்லும், அதீத விரயங்கள், கொஞ்சம் பொறுங்க, நவாம்ச புள்ளி 1ஐ தொட்டு செல்கின்ற காலங்களில் ஜாதகர் தன்னை பற்றின நிலைத்த உணர்வார். ரேவதி 4 போகும் பொழுது, சரிங்களா? அதுக்கடுத்து அட்சயலக்னம் அகலும் பொழுது நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் அப்படின்னு நம்ம உணர முடியும். இல்லை கேது போட மறந்தேன்னா ராகு போட்டிருக்கோம்ல, சரிங்களா? அப்படின்னா கொஞ்சம் பொறுக்கணும் அப்படின்றது. இப்படி தாங்க நம்ம யார், நம்மளுடைய சூழ்நிலை எப்படி இருக்குது. இப்போ முதல் தரத்து மனைவி உடனே டைவர்ஸ் பண்ணணுமா, பண்ணிட்டு 2ஆம் தர மனைவிக்கு போகணுமா, அப்படி 2ஆம் தரமாக வர்றவங்களும் நம்மளுக்கு நல்லா ஃபேவராக வருவாங்களா அப்படின்னு யார் சொல்லுவா? நம்ம ஜாதகம் சொல்லுங்க, வேற எதையும் பார்க்க தேவையில்ல. நம்மளுக்கு நாமே நம்மளுடைய முகத்தை நம்முடைய கண்ணாடியில் பார்க்கறது போல, அதுபோல் நம்மளுடைய ஜாதகத்தை நம்மளே பார்த்து தெரிஞ்சிட்டா நம்ம வாழ்க்கையை தற்காத்து கொண்டு செல்ல முடியும். அப்படி இதுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்கலாம், இந்த லக்னம் மாறணுமே 2ஆம் அதிபதி செவ்வாய் 11 இருக்கிறான்னா மறுமாங்கல்யம் அப்படின்னு பண்ணிட்டாங்கன்னா சரியாக இருந்திருக்கும். அந்த நேரத்தில் அவங்க நம்மளோட கன்சல்டேஷனுக்கு வரலை, அது விதிப்பயன். சரிங்களா? நம்ம சேனல் கொஞ்சம் சிம்பிள் வீடியோஸ் வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த அற்புத ஜோட முறை உருவாக்கிய நம்ம ஆசிரியர் விருப்பம் தேவை. வழக்கம் போல குரு வணக்கம் சொல்லுவோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க்கை ரொம்ப நன்றி.